சவுக்கு சங்கர் அவர்கள் ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ச்சியாக பல டிசென்ட்டை கவர்மெண்ட் மேலே ரைஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் கவர்மெண்ட்டு அவர் மேலே வந்து ஒரு கோயர்சிவ் ஆக்ஷன் எடுத்து அவருடைய பர்சனல் லிபர்ட்டி அஃபெக்ட் ஆகிற மாதிரி அவரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த நியூஸ் ஆகப்பட்டது தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருந்தது. இதிலிருந்து சட்ட மாணவர்கள், சட்டம் பிராக்டிஸ் பண்ணுறவங்க, அது மட்டும் இல்லாமல் ஏன் பொதுமக்கள் கூட முக்கியமான பிரின்சிபல் லாவை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ரிப்போர்ட் ஆகும் பொழுது இந்த ஹெட்லைன்ஸ் எப்படி ரிப்போர்ட் ஆயிருந்ததுன்னா, law should not be used to target specific individuals. Madras High Court grants interim bail to சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லி ஹெட்லைன்ஸ் ரிப்போர்ட் ஆயிருந்தது. இந்த கேஸுடைய பின்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்களுடைய ஜிபே அக்கௌண்ட்ல பணம் வந்ததாகவும், அந்த ஜிபே அக்கௌண்ட் வந்தது வந்து அன்ஆத்தரைஸ்டா போட்டிருக்காங்க. அது மேல அவரே வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்திருக்காரு. இதுக்கு நடுவில் போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த அன்ஆத்தரைஸ்டு மணி டிரான்ஸ்ஃபரை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விடாம அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க.